ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம் இன்னைக்கு மீன ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது, இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ராசியிலேயே ராகு புதன் சுக்கிரன் இருக்க பிறக்கின்றது. 2ல் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும், 4ல் சந்திரன், 7ல் கேது, 12ல் சனீஸ்வரனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்த வருஷ கிரகங்களில் குரு மாறுறாரு. மீதி ராகு கேதுக்கள் சனீஸ்வரன் அதே இடத்துல தான் இருக்க போகிறாங்க. பெருசாக அவங்க எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்க போகிறது இல்லை. அப்படின்னா கூட நட்சத்திரங்களில் மாறும் பொழுது கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் இந்த குருவானவர் மாறும் பொழுது 3ல் போய் உட்கார்றாரு. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு. உங்களுடைய ராசி அதிபதியே 3ல் போய் உட்கார்றார். உங்களுடைய முயற்சியில் அவர் வெற்றியாக்கி கொடுக்க போகின்றார். இப்போ அது ஒரு நல்ல நிலை தானே. உங்களுக்கு நல்ல நிலை மட்டும் அப்படின்னு இல்லாமல் உங்களுடைய 7வது வீட்டையும் அவர் பார்க்குறாரு. 5ஆம் பார்வையாக உங்களுடைய 7வது வீட்டை பார்க்குறாரு. அது ஒரு நல்ல நிலை. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். இப்போ 3ல் உட்கார்ற குரு நன்மையை செய்வாரா, எப்படிங்க செய்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இவர் உங்களுக்கு செய்வார். உங்களுக்கு 9வது இடமான தெய்வ அருள் ஸ்தானம், பாக்கியஸ்தானத்தையும் பார்க்குறாருங்க. பாக்கியம் எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா அது. அதே மாதிரி உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. இதெல்லாமே ஒரு நல்ல நிலைப்பாடு. இந்த நிலைப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா, 7, 9, 11. 7 கல்யாணத்தை கொடுத்துரும், 9 தெய்வ அருளை கொடுத்துரும், 11 லாபத்தை கொடுத்துரும். 3ல் உட்கார்ந்தால் முயற்சிகளில் பிரச்சனைகளை கொடுத்தாலும் அதை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குற நிலையில தான் அவர் உட்கார்றாரு. அதனால இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் வருடமாக மாறும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ராகு பாருங்களா, ராகு உங்களுடைய ராசியிலே உட்கார்ந்துருக்கிறாரு. அது கடல் ராசி. அப்போ கண்டிப்பாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெளிநாடு போக முடியும். இப்போ எல்லாருக்குமே கனவு என்ன, இருக்கிற நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணுன்றது தான் கனவு. அமெரிக்காவில் இருக்கிறவங்க லண்டன் போகணும்னு யோசிப்பாங்க. இந்தியாவில் இருக்கிறவங்க அமெரிக்கா லண்டன் போகணும்னு யோசிப்பாங்க. இதுதான் எல்லாருடைய கனவாகவும் இருக்கிறது. அதுலேயும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்கியம் இந்த வருஷம் இருக்குங்க. நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே போயிடலாம். இந்த வருஷம் பிறக்கின்ற பொழுதே ராகு ராசியிலேயே பிறக்கிறதுனால எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட தாட்ஸ் எல்லாமே பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ இது ஜென்ம ராகு வேறு. ஸோ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது பண்ணாலுமே பிரம்மாண்டமாக பண்ணணுன்ற ஒரு தாட் இருக்கும். அதை நீங்கள் நிகழ்த்தவும் செய்வீங்க. அதே போல் 4க்குரியவன் புதன், அவன் உங்கள் ராசியில் நீச்ச பங்கம் ஆயாச்சு. 3க்குரிய சுக்கிரன் உச்ச பங்கம் ஆயாச்சு. ஸோ முயற்சிகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல விதமாக முடியும். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே அங்கே போய் உட்கார்றார். ஸோ அது உங்களுக்கு நன்மையே செய்யும். தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு ஈஸியாக கையில் வரும். என்ன ஒன்று, 7 கேது கொஞ்சம் பிரச்சனை. அவர் அந்த குரு அந்த வீட்டை பார்க்குறதுனால அவர் அந்த ப்ராப்ளமை கண்ட்ரோல் பண்ணுவார். இது ஆஃப்டர் குரு பயிற்சி தான். பட் பிஃபோர் குரு பயிற்சின்றதுல இன்னும் உங்களுக்கு சொல்ல ஒரு 10 or 15 days இருக்குது. ஸோ அதை வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கண்ட்ரோலபுளாக இருக்கணும். அதே மாதிரி சிலருக்கு பிரிவினைகளும் ஏற்படும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸ் வரைக்கும் கோர்ட்டுக்கு போவாங்க. இந்த நிலைப்பாடுகள் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சைலண்ட்டாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு நல்லது. முக்கியமாக மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய கோல்டு ஆர்னமெண்ட்ஸை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா மீனம் அப்படின்றது குருவோட வீடு. குருனா கோல்டுலாம் தொலைகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷம் இருக்குது. உங்களுக்கு போய் உட்கார்றதே 3வது இடத்துல போய் உட்கார்ற இடம் நல்ல இடம் கிடையாது. அவர் பார்க்குற இடம் சிறப்பான இடம்னா கூட உட்காரும் இடம் நல்ல இடம் இல்லை. அதனால் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டுலலாம் கொஞ்சம் கை வச்சிருவார். ஸோ நீங்கள் உங்களோட ஆர்னமெண்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருங்க. எவ்வளோ விலை உயர்ந்த ஆர்னமெண்ட்ஸ் இருந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற பொழுது கவனமாக கையாளுங்க. யாருக்கும் அதை இரவல் கொடுக்காதீங்க. அதே மாதிரி குரு பார்க்குறதுனால சில நேரங்களில் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ஏற்படக்கூடிய நோயின் தாக்கம் கூட கம்மியாகுங்க. எல்லாமே நல்ல டைமிங் தான். இப்போ உங்களுக்கு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ரொம்ப குட்டாகவே நடக்கும். நன்மைகள் நிறைய நடக்கும். எல்லாமே ஓகே. இருந்தாலும் எங்கே செக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபினான்ஷியல் வைஸ் கொஞ்சம் செக் பாயிண்ட் வரதான் செய்யும். அம்மா வழி சொத்துக்கள் உங்களுக்கு கையில் வந்தால் கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணலாமே ஒழிய அதன் மூலமாக நீங்கள் ஒரு
ஆதாயம், அதாவது அதை வந்து லிக்விட் கேஷாக மாற்றுறதுக்கான விஷயங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஃபினான்ஷியல் வைஸ் நீங்கள் கொஞ்சம் உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். நல்லா ஆடம்பர செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. 12க்குரியவன் 12லேயே இருக்கிறாரு, பட் கூட செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார். செவ்வாய் கூட மாறிடுவார், ஆனால் 12க்குரியவன் 12லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் மூத்த சகோதர வகையிலும் நீங்கள் வந்து செலவுகளை பண்ணுவீங்க, இளைய சகோதர வகையிலும் நீங்கள் செலவுகளை பண்ணுவீங்க. நல்லா கொஞ்சம் கவனமாக இருங்க. யார் வந்து உங்ககிட்ட வந்து பணம் கேட்டாலும் யோசனை பண்ணிட்டு கொடுங்க. உங்களுக்கு போக தான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னா கையிலேருந்து எடுத்து கொடுத்துருவீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் கையை பிசைஞ்சிட்டு நிற்பீங்க. இந்த நிலையெல்லாம் நீங்கள் வந்து அடையக்கூடாதுன்றதுனால தான் முன்கூட்டியே சொல்கிறோம். உங்களுக்கு போக நீங்கள் எடுத்து கொடுக்கலாம், இல்லையா கொடுக்காதீங்க, விட்டுருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தும் போடாதீங்க. உங்களுடைய நகையை இரவல் கொடுக்காதீங்க, நகையை இரவல் வாங்காதீங்க. குரு வந்து போய் உட்கார்றது பகை வீடு, அதனால் பகையாக மாறும். தங்க நகையினால தான் பிரச்சனை வரும், பார்த்துக்கோங்க. இதால தான் குடும்பத்துலேயும் பிரச்சனை வரும். ஸோ இதை நீங்கள் வந்து கவனமாக கையாளணும், பார்த்து இருங்க. அதே மாதிரி மாமியார் கூட தேவையில்லாத வம்பு வழக்குகள் எதையும் வச்சிக்காதீங்க. சில பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய குடும்ப விஷயத்தை நீங்களோ இல்லை உங்கள் மாமியாரோ போய் ஒரு 3வது இடத்துல போய் சொல்லாதீங்க. சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா தான் நன்மை, இல்லை அப்படின்னா குடும்பத்தில் பிரிதல் ஏற்பட தான் செய்யும். இந்த வருடம், இந்த குரோதி வருஷம் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல சிறப்பான பலன்களை கொடுக்கணும் அப்படின்றவங்க எல்லாருமே வந்து என்ன செய்கிறீங்கன்னா, திருப்பட்டூர் பிரம்மா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க. திருப்பட்டூர் பிரம்மா கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அதே மாதிரி பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. இது வந்து உங்களுக்கு மிக சிறந்த பலன்களை கொடுக்கும். முக்கியமாக சயனகோல பெருமாள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். இது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் மாறும். உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்க்கறதுக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.